பிரியமானவர்களே, இன்று நாம் மறைந்து கிடக்கும் பாவம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். மறைந்து கிடக்கும் பாவம் இரகசிய பாவம் என்பதை விட வேறுபட்ட ஒரு பாவம். இரகசிய பாவம் நாம் அறிந்திருக்கிற பாவம். அந்தரங்கத்தில் அந்த பாவத்தை நடப்பித்து சந்தோஷம் அடைகிற ஒரு பாவம். இது இரகசிய பாவம். ஆனால் மறைந்து கிடக்கும் பாவம் நம்முடைய இருதயத்தில் பாவத்தை குறித்த கருத்துக்களையும் அதன் விளைவுகளை குறித்த எல்லா கருத்துக்களையும் அடக்கி வைத்து அதை செய்யாமல் இருப்பது. நமக்கு அந்த பாவத்தை குறித்த எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் அதை ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பாவத்தை நாம் நம்முடைய சரீரத்தில் நடப்பிக்காமல் மனதில் அடக்கி வைத்திருப்பது. இந்த மறைந்து கிடக்கும் பாவம் நாளடைவில் மனதில் மிகவும் ஆழமாக புதைந்துவிடும். ஆகவே சில வேளைகளில் அது நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. நமக்கே அது தெரியாது சில வேளைகளில். ஆனால் அந்த பாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். லூக்கா 8:17 இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆகவே இப்படி நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாக அடங்கி கிடக்கிற மறைந்து கிடக்கிற பாவம் ஒரு நாள் வெளிவரதான் செய்யும். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆகவே அது ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள, பேதுரு மறுதலிக்கப் போவதை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அறிவித்தார். ஆகவே பேதுருக்குள்ளாக மறைந்து கிடக்கிற பாவம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசங்களையும் குறித்த ஒரு பயம், அது இயேசுவை மறுதலிக்க செய்ய போகிறது என்பதை அறியாமல் அந்த பாவத்தை பேதுரு தனது மனதுக்குள்ளாக அடக்கி வைத்திருந்தார் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை முன்பதாகவே சொல்லிவிட்டார். சங்கீதம் 139:4 சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னும் இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் புதைந்து கிடந்தாலும் அது செயலின் மூலமாகவோ வார்த்தைகளின் மூலமாகவோ வெளியில் வருவதற்கு முன்பதாகவே அதை நமது பிதா அறிந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 6:8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதே போல நம்முடைய பாவங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். செய்த பாவங்களையும் செய்கிற பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் அவர் அறிந்திருந்து அவைகள் எல்லாவற்றிற்குமாக தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் பாருங்கள். ஆகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தவறுகள் என்ன? நமக்குள்ளாக பாவம் செய்ய ஒரு ஆசை இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் இருக்கிறது என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயமே பாவத்தை நம்மை வெறுக்க செய்யும். அடுத்தது, நமக்குள்ளாக பாவ எண்ணங்கள் நிறைந்து கிடக்கிறது. ஏன் அப்படியாக நிறைந்து கிடக்கிறது என்றால், உலகம் பாவத்தினால் நிறைந்து கிடக்கிறபடினாலும் அந்த உலகத்தில் நாம் வாழ்வதினாலும் வேத வசனங்களை விட உலகத்தில் உள்ள கூற்றுகளை நாம் அதிகமாக இருதயத்தில் சேகரித்து கொள்வதினாலும் நமக்குள்ளாக பாவ எண்ணங்கள் மலிந்து கிடக்கின்றன. ஆகவே இந்த பாவ எண்ணங்கள் என்ன செய்கிறது என்றால், மற்றவர்களை குறை கூற வைக்கிறது. அது கடைசியாக கடவுளையே சந்தேகிக்க வைக்கிறது. கெட்ட குமாரனின் கடை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த உவமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கெட்ட குமாரன்
பாவம் செய்து வேசிகளிடத்தில் தன்னுடைய பணத்தை அழித்து திரும்பி வந்தபோது தகப்பன் ஓடி வந்து அவனை அணைத்து அவனுக்கு வஸ்திரங்களை அணிவித்து அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து பெரிய விருந்தை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து அதை உவமையாக சொல்லுகிறார் நமக்கு. அப்பொழுது மூத்த மகன் தன்னுடைய தகப்பனுடையே இருந்து தகப்பனுடைய வேலைகளெல்லாம் ஒத்தாசை செய்த மகன் கோபம் அடைகிறான் பாருங்க. அவனுக்கு அந்த விருந்தில் கலந்து கொள்ள தன்னுடைய சகோதரன், இளைய சகோதரன் வந்திருக்கிறான் என்ற அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு விருந்தில் கலந்து கொள்ள அவன் மனதில்லாதவனாயிருந்தான். ஆகவே தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறார். அப்போ அவன் சொல்லுகிறத பாருங்க, இன்னைக்கு காணாமல் போன உன் பணத்தை வேசிகளிடத்தில் அழித்து போன மகன் வந்திருக்கிறான், அவனுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், உம்மோடையே கூட இருந்த எனக்காக இவைகளில் ஒன்றுமே செய்யவில்லையே என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் சில வேளைகளில் அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய மறைந்து கிடக்கும் பாவங்கள் என்ன செய்கிறது என்றால், நாம் பரலோக பிதாவின் பிள்ளைகள் என்பதை உணராமல் நம்மை அடிமையாகவே வைத்திருக்கிறது. அதன் காரணம் என்ன? நமக்குள்ளாக மறைந்து கிடக்கும் பாவங்கள். இந்த மகனுக்கும் தகப்பனோடு கூட இருக்கிறான். தகப்பனுக்கு உரியதெல்லாம் அவனுக்கு உரியது. ஆனால் அவைகளில் உரிமை பாராட்ட முடியாதவனாக தகப்பனோடு கூட இருந்தும் அவருக்கு ஊழியம் செய்தும் அவருக்கு உரியவைகளில் உரிமை பாராட்ட முடியாத ஒரு அடிமையாக இங்கு காணப்படுகிறான். பிரியமானவர்களே, நாமும் அநேக வேளையில் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தும் அவருடைய ஆசீர்வாதங்களிலும் அவருடைய சுகத்திலும் அவருடைய இரட்சிப்பிலும் அவருடைய பாவ மன்னிப்பின் சந்தோஷத்திலும் முழுமையாக நாம் பங்கு பெறாதபடி ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகவே அவனுடைய கூற்று என்ன? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று பரலோக பிதாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு உடையவைகளெல்லாம் நம்முடையவதாய் இருக்கிறது. ஆனால் அவைகளை உரிமையாக அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதவர்களாய், சில வேளைகளில் கட்டுப்பட்டவர்களாய் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்றால், நம்மையே அறியாமல் நமக்குள்ளாக சில பாவங்களும் பாவத்தின் ஆசைகளும் புதைந்து கிடக்கின்றன. இன்று தன்னுடைய சகோதரன் திரும்பி வந்த சந்தோஷத்தில் பங்கு பெறாத முடி இந்த மூத்த மகனின் இருதயத்தில் மறைந்து கிடந்த வேசித்தனம் வெளிப்படுகிறது பாருங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? வேசிகளிடத்தில் போனவனிடத்தில் நீர் அன்பு காட்டுகிறீரே, அப்போ நான் வேசிகளிடத்தில் போகாமல் இருந்தது பிரயோஜனமற்றதாய் போய்விட்டதே. ஒருவேளை நானும் வேசிகளிடத்தில் போய் உம்முடைய பணத்தை எல்லாம் செலவழித்து வந்திருந்தேனே என்றால் நீர் என்னையும் ஏற்றுக்கொண்டிருப்பீரே. ஆகவே வேசிகளிடத்தில் போய் என்னுடைய சந்தோஷத்தை நான் பெற நான் தவறிவிட்டேனே என்று அவன் அங்கலாய்க்கிறான். உள்ளே இருக்கிற ஆசை, பாவ ஆசை. இளையவன் வேசிகளினிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறான், நான் என்னுடைய தகப்பனிடத்தில் அடிமையாக இருக்கிறேன். பாருங்கள், கருத்து எப்படியாக மாறுபடுகிறது என்று பாருங்கள். பிதாவினிடத்தில் சுதந்திரமாயிருக்கிறவன் தன்னை அடிமையாக நினைத்து கொள்ளுகிறான். இளைய மகன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அது சுதந்திரமாக இவன் கண்களுக்கு தெரியப்படுகிறது. சில வேளையில் நமக்கும் அப்படித்தான் தெரிகிறது. ஆண்டவர் தந்திருக்கிற சுதந்திரம் நமக்கு அடிமைத்தனமாக இருக்கிறது. அதே விதத்தில்
பாவத்தில் மூழ்கி இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது. ஆகவே மறைக்கப்பட்ட பாவங்களின் முதல் விளைவு மற்றவர்களிடத்தில் கடவுள் ஏற்படுத்திய மாற்றம், மனமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர்களை புதியவர்களாக மாற்றிவிட்ட அந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு தென்படுவதில்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களின் கடந்த கால வாழ்க்கையை மறக்க முடியவில்லை. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்கள் உண்டு. அதில் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு பெற்றோர்கள் மனதில் மறைந்து கிடக்கும் பாவங்கள் இருக்கும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையின் புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் உணராதபடி அந்த பிள்ளையின் பேச்சும் அந்த பிள்ளையின் மாறுபட்ட வாழ்க்கையும் இவர்களுக்கு ஒரு முள்ளாக மாறிவிடுகிறது. அந்த பிள்ளையின் வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுடைய குறையை சுட்டி காட்கும் வண்ணமாக இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளையை அவர்கள் இன்னும் கடவுளுக்கு நேராக நடத்த முடியாதபடி இவர்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பார்த்து கடவுளுக்கு அருகில் வராதபடி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் தங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணி அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை மிகவும் பாதிக்க வைக்கிறார்கள். அவள் பாதிக்கப்படுகிறார் அந்த குடும்பத்தில். ஆனால் அந்த குடும்பத்தினர் அந்த மகனின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களின் கடந்த கால வாழ்க்கை மட்டும்தான் இந்த மறைந்து கிடக்க பாவத்தை தங்களுடைய இருதயத்தில் அடக்கி வைத்திருக்கிற மக்களுக்கு தெரியும். மகள் திருந்தி புதிய சிருஷ்டியாக வந்திருக்கிறாள், அது கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அவள் செய்த அவளுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி 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 அவளுடைய புதிய வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொள்ளாத படிக்கு அவளை மனநோகடிப்பது தான் பெற்றோர்கள் சில வேளைகளில் செய்கிற ஒரு தவறு. கடவுள் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்கும் போது சில வேளையில் சிலருக்கு எப்படியாக தோன்றுகிறது என்றால், அடடா நாமும் இதே பாவத்தை செய்து அனுபவித்து பின்னர் மன்னிப்பை பெற்றிருக்கலாமே என்று நினைத்து துக்கம் அடைகிறார்கள். அடுத்ததாக இப்படியாக மனதில் மறைந்து கிடக்கும் பாவங்கள் ஒரு பயத்தை உருவாக்குகிறது. ஆகவே நமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் சுதந்திரத்தை அது பறிக்கிறது. நமது மனதில் பாவங்கள் புதைந்து கிடக்கும் வரைக்கும் நம் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை அளிப்பதில்லை. இதை செய்யாதே, அதை செய்யாதே, இப்படி பண்ணாத, இப்படி செய்தால் நீ கெட்டு போய்விடுவாய். அவள் எதை செய்தாலும் அவர்களுக்கு சந்தேகம். செல்ஃபோனில் உட்கார்ந்தா சந்தேகம், பிசியில் உட்கார்ந்தா சந்தேகம், லேப்டாப்பை எடுத்தா சந்தேகம். என்ன செய்கிறார்களோ. ஏன்? வாலிப வயதில் அவர்கள் செய்யாத பாவங்கள் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளை குறித்த வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் அவர்கள் பாவ வாழ்க்கையை குறித்தும் பயமுறுத்துகிறது. ஒருவேளை அந்த பாவங்கள் எடுபட்டு போய்விட்டால் அவர்கள் என் தேவன் என் பிள்ளையை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்திற்குள்ளாக வர முடியும். அந்த விசுவாசம் இல்லாத வரைக்கும் நமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் சுதந்திரத்தை நாம் பறித்து கொள்கிறோம், அடக்கி ஆளுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கட்டுப்பாடுகள் போடுவதனால அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்று. கிடையாது பிரியமானவர்களே. நாம் சுயமரியாதையின் காரணமாக செய்ய முடியாத பாவம் நமக்குள்ளாக புரைந்து கிடக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் செய்ய முடியாத பாவம் மறைந்து போய்விடும். நாளடைவில் அது இருதயத்தில் புதைந்து கிடைக்காது. ஆனால் நம்முடைய மரியாதை கெட்டு போய்விடுவோமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி எந்த பயத்தோடு செய்ய முடியாமல் அடக்கி வைத்திருக்கிற பாவம் மற்றவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் சந்தேகிக்க வைக்கிறது. ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உவமையை இப்படியாக முடிக்கிறார். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அப்போ தகப்பன் இப்படியா சொல்றாரு பாருங்க. பிதா இப்படியா சொல்றாரு. எப்போ ஒரு மகன் காணாமற் போனான், அவன் இப்போ சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு இருக்கிறான், புது சிருஷ்டியாகப்பட்டு இருக்கிறான். அதற்காக நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் யாருக்கும் சந்தோஷமே இல்லை. ஏன் சந்தோஷமே இல்லை என்றால், நம்முடைய ஆத்துமாவை குறித்த பாரமும் நமக்கு கிடையாது, மற்றவர்களுடைய ஆத்துமா நஷ்டமடைகிறதே என்ற கவலையும் நமக்கு கிடையாது. சரீரத்தை குறித்தே கவலை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்தும நேசர் சொல்லுகிறார், நான் ஒரு மகனை ரட்சிக்கும் போது அவனுடைய ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாகிறது. ஆகவே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா, களி கூற வேண்டாமா என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆத்தும பாரம் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோமே என்றால், இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். ஒருவேளை இன்று ஆத்தும ஆதாயத்திலும் ரட்சிக்கப்பட்ட மக்களை சந்தோஷமாக சேர்த்து கொள்வதிலும் நாம் பின்தங்கி இருக்கிறோமே என்றால், நாம் தேவனோடு இல்லை, சிதறடிக்கிற சத்துருவோடு இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேராதவன் சிதர் அடிக்கிறான். ஆகவே மறைந்து கிடக்கிற பாவமானது கற்பனையினாலே சமயம் பற்று நம்மை வஞ்சித்து அதனால நம்ம கொல்ல பார்க்கிறது பாருங்க. இதற்கு மூல காரணம் நாம் வேதாகமத்தை வாசிக்கும் முறைமை. நாம் வேதாகமத்தை நம்முடைய சீர்திருத்தத்திற்கென்று நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாசிப்பதை விட மற்றவர்களை சீர்படுத்துவதற்கும் மற்றவர்களை குறை கூறுவதற்குமாகவே வாசிக்கிறோம். அதனால தான் நமக்குள்ளாக மறைந்து கிடக்கும் பாவங்கள் அது வெளிப்பட்டு நம்மை ஒரு நாள் அவமானத்துக்குள்ளாக ஆக்குகிறது. ஒருவேளை இந்த வேதாகமத்தை நாம் நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் வாசித்தோமே என்றால், இந்த மறைந்து கிடக்கும் பாவங்கள் ஒரு வினாடியில் நம் இருதயத்தை விட்டு விலகி ஓடிவிடும். யோவான் 8:7 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு விபச்சாரத்தில் சிக்கிக்கொண்ட, கையும் களவுமாய் சிக்கிக்கொண்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்து, அவர்கள் ஓயாமல் இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இவங்க உலகத்திற்கு தங்களை நீதிமான்களாக காற்றுக்கொள்ள, தங்களை நீதிமான்கள் என்று வெளி உலகத்துக்கு காண்பிக்க ஒரு ஸ்திரீயின் மீது பாவத்தை சுமத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்குள்ளாக பாவம் இல்லாவிட்டால் இந்த ஸ்திரீயை பாவி என்று நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. உனக்குள்ளாக விபச்சார சிந்தை இல்லாமல் இருந்தால் நீ இந்த ஸ்திரீயை சந்தித்திருக்க முடியாது. ஆகவே உனக்குள்ளாக பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே பாவம் இல்லாத ஒருவன் முதலாவதாக இவன் மீது கல்லெறிய கடவன். ஆகவே நமக்குள்ளாக மறைந்து கிடக்கும் பாவங்களை கண்டு கொள்வதில் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனம், இரு கருக்குள்ள பட்டயம் நமக்கு உதவி செய்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது நம்முடைய பாவங்களை அது சுட்டி காண்பித்து நமது மனசாட்சியை உயிர்ப்பித்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறது. ஆனால் அநேக வேளையில் அதை நாம் அசட்டை பண்ணிவிடுகிறோம்.
அடுத்தது கட்டளைகள், 10 கற்பனைகள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய உபதேசங்கள் நாம் அறியாமல் செய்து கொண்டிருந்த பாவம், இது பாவம் இல்லை என்று நினைத்து செய்து கொண்டிருந்த பாவத்தை, இல்லை இது பாவம்தான் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை எதனால் செய்கிறோம் என்று அதை நியாயப்படுத்தி கொள்ள நாம் உட்படுகிறோம். மூன்றாவதாக ஒரு கட்டம், இந்த இரண்டிலும் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடவில்லை என்றால், மூன்றாவதாக ஒரு கட்டம் என்னவென்றால், மற்றவர்களிடத்தில் நம்முடைய பாவத்தை நாம் காண முடியும். நமக்குள்ளாக இருக்கிற பாவம் மற்றவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க தொடங்கும். யாக்கோபு 1:23 சொல்லுகிறது, எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ திருவசனம் அடிக்கடி நம்முடைய பாவத்தை எடுத்து காட்டுகிறது. ஆனால் நம்ம அதை சரி செய்வதில்லை, அதை அப்படியே விட்டு விட்டு போய்விடுகிறோம். ரோமர் 7:7 சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆகவே நியாயப்பிரமாணம் இச்சிப்பது பாவம் என்று நமக்கு கற்பிக்கிற அந்த வேளையில், அந்த இச்சையில் நாம் பழகி போனவர்களாக அதை விட்டு வெளியே வராதபடி நியாயப்பிரமாணம் அதை பாவம் என்று உணர்த்தினாலும் அந்த பாவத்தை நாம் நியாயப்படுத்தி கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே மத்தேயு 7:3-4 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இதுதான் நமக்குள்ளாக மறைந்து கிடக்கும் பாவம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியமாக நமக்கு தென்படுகிறது. நமக்கு உள்ளாக அடங்கி கிடக்கும் பாவம் நமக்கு தென்படுவதில்லை, அவைகளை நாம் நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் மற்றவர்களுடைய காரியத்தில், வாழ்க்கையில் அந்த பாவத்தை பார்க்கும்போது அது பெரிதாக தென்படுகிறது. அவர்களை குறை கூறுகிறோம், அவர்களை பற்றி அவர்கள் பாவிகள் என்று 10 பேரிடத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது கடைசி வாய்ப்பு உனக்கு. திருவசனம் உன் பாவத்தை உணர்த்திய போது நீ மனம் திரும்பவில்லை. திருவசனம் உன் பாவத்தை உணர்த்தும் போது நீ மனம் திரும்பவில்லை. நியாயப்பிரமாணம் உன் பாவத்தை எடுத்து காட்டிய போது நீ அதை விட்டுவிடவில்லை. இப்பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கை பாவமாக தென்படுகிறது என்றால் அது உனக்குள்ளாக இருக்கிற பாவம். அந்த ஸ்திரியை விபசாரத்தில் கையும் களவுமாக பிடித்த மக்கள் விபசாரத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாய் இருந்தபடியினால அவளை விபசாரி என்று குற்றம் சாட்டினார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள இருந்த விபசாரம் என்ற பாவம் அவர்களை ஒரு விபச்சாரியை கண்டு கொள்ள உதவி செய்தது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை பாவிகளாக பார்க்கிறாயா? அவர்கள் பாவங்கள் உன்னை மிகவும் துன்புறுத்துகிறதா? மிகவும் நீ அதனால் டிஸ்டர்ப் ஆகிறாயா? அது உன்னுடைய பாவம் பிரியமானவனே, பிரியமானவளே, அது உன்னுடைய பாவம். ஆகவே அதை முதலில் நீ உன்னிலிருந்து களைந்து போடு. அதை நீ முதலில் உன்னிலிருந்து எடுத்து போடு. அப்படியாக நீ எடுத்து போட்டு விட்டாய் என்றால் மற்றவர்களிடத்தில் நீ பாவத்தை பார்க்க முடியாது. நீ மிகவும் சமாதானத்தோடு கூட இருப்பாய், சந்தோஷத்தோடு கூட இருப்பாய். உலகம் தரக்கூடாததான மெய்யான சமாதானம் உன்னுடைய இருதயத்தை நிறைக்கும். இதுதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிற காரியம் பிரியமானவர்களே. ஆகவே மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட மறைந்து கிடக்கும் பாவங்கள் மற்றவருடைய பாவத்தினாலாவது நாம் அதை பார்க்கும்போதாவது இது அவர்களுடைய பாவம் இல்லை, இது என்னுடைய பாவம் அவர்களில் பிரதிபலிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து வெளிவர எனக்கு உதவி செய்யும். திருவசனம் சுட்டி காட்டிய போது நான் வெளிவரவில்லை,
நியாயப்பிரமாணம் எச்சரித்த போது நான் வெளிவரவில்லை. ஆனாலும் இப்பொழுது பார்க்கிறவர்களெல்லாம் பாவிகளாக தெரிகிறார்களே. என்னுடைய பாவம் நான் யாரோடெல்லாம் பழகிறேனோ அவர்களில் பிரதிபலிக்கிறதே. ஆகவே என்னுடைய பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், என் பாவத்தை மன்னியும் என்று நாம் கதறும்போது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அந்த பாவத்தை சுத்திகரிக்கும் போது நம்முடைய மனம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, அப்போ நாம் மத்தேயு 5 சொல்லுகிறபடி தேவனை தரிசிக்கிற மக்களாக இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன்.